வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் டாக்டர் இர்ஷாத் மஷூட், சீனியர் ரெஜிஸ்ட்ரார் இன் கம்யூனிட்டி மெடிசின், ஹெல்த் ப்ரமோஷன் பியூரோவில் ஒர்க் பண்ணுறேன். இன்று நாங்கள் ரெண்டு முக்கியமான நோய்கள் சம்பந்தமாக கதைக்கிறோம். முதலாவது சிக்கன்குனியா. இது சிக்கன்குனியா என்றது என்னன்றதும் அதால் வர விளைவுகள் என்னன்றதும் கொஞ்சம் பார்ப்போம். சிக்கன்குனியான்றது இலங்கையில் மட்டுமல்ல, உலகத்தில் ஒரு 119 நாடுகளில் பரவிக்கின்றது. அத்துடன் இது ஆரம்பித்த நாடு தன்சானியா என்ற நாட்டில். அதோடு இது மொஸ்கியூட்டோ பார்ன் டிசீஸ், அதாவது நுளம்புகளால் பரவுகிற நோய் என்று தான் சொல்லணும். இந்த சிக்கன்குனியா சில நேரங்களில் கர்ப்பிணி தாய்மாரிலிருந்து பிள்ளைகளுக்கு பரவலாம். ஆனாலும் பொதுவாக சொல்கிறேன்டா இது நுளம்புகளால் பரவுகிறது. அதாவது டெங்கு மாதிரி இதுவும் நுளம்புகளால் பரவுகிற நோய் உண்டு. அத்துடன் இலங்கையை பொறுத்த மட்டில் இது கம்பஹா மாவட்ட, கொழும்பு மாவட்டங்களில் மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது. அதோடு இந்த நோய் அறிகுறிகள் என்ன? நோய் அறிகுறிகளை பார்க்கும்போது காய்ச்சல், தசைவலி, மூட்டு வலி, தலைவலி, அதே போல் சாப்பிட முடியாமல் போதல், ட்ராஷ், இதை போல் நோய் அறிகுறிகள் காணப்படுகின்றன இந்த சிக்கன்குனியாவினால் வர நோய் அறிகுறிகள். ஆனாலும் இங்கே முக்கியமான ஒரு விடயம் தேவைப்படுகின்றது. என்னென்னா, சிக்கன்குனியா என்ற நோயும் டெங்கு என்ற நோயும் சில நேரம் ஒரே மாதிரி நோய் அறிகுறிகள் காணப்படுகின்றதுனால இது சிக்கன்குனியாவா இது டெங்குவா என்று வித்தியாசப்படுத்தி கண்டுபிடிக்கிற மிகவும் கடினமாக காணப்படுகின்றது. அதனால் உதாரணமாக நாங்கள் ஃபுல் பிளட் கவுண்ட் எடுத்துக்கொண்டாலும் கூட, இரத்த பரிசோதனை கூட, ரெண்டும் ஒரே மாதிரியான அமைப்பில் தான் காணப்படுகின்றதுனால மிகவும் கடினமாக வித்தியாசப்படுத்துதல் மிகவும் கடுமையாக காணப்படுகின்றது. அதனால் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். இது டெங்குவா அல்லது சிக்கன்குனியாவாண்டு அது எப்படி நாங்கள் வித்தியாசப்படுத்தலாம் என்று இருந்தால், நாங்கள் இந்த சில நேரங்களில் ஆன்டிஜன் பிசிஆர் டெஸ்டினூடாக வித்தியாசப்படுத்தலாம். எனினும் நாங்கள் நோய் அறிகுறிகளை வைத்து சில நேரங்களில் டெங்கு நோயாக இருந்தால் அந்த நோய் உள்ளவங்களுக்கு வயிறு வலி, அதே போல் சில நேரம் சிறுநீர் வெளியாகுதல் குறைவு போன்ற பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு போக வேண்டி வரும். அத்துடன் ஆரம்ப கட்டத்தில் டெங்கு நோய் அதே போல் சிக்கன்குனியா ரெண்டும் ஒரு மாதிரி இருக்கின்றதுனால நாங்கள் பேராசிட்டமால் போன்ற சிகிச்சைகளை கொடுக்கலாம். ஆனாலும் வலி நிவாரணிகள், உதாரணம் பெயின் கில்லர் என்று சொல்லுவோம், அதுகளை நாங்கள் பாவிக்கிறது முற்றாக தவிர்க்க வேண்டி வரும். ஏனெனில் எங்களுக்கு வித்தியாசப்படுத்த முடியாது இது டெங்குவா அல்லது சிக்கன்குனியாவான்றதுனால நாங்கள் முதல் 7 நாட்களோ அல்லது முதல் வாரங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அத்துடன் இதுவும் நுளம்புகளினால் பரவுகிற நோய் என்பதனால நாங்கள் டெங்கு நோயை எப்படி நுளம்புகளினூடாக பரவும் போது எவ்வாறு கவனமாக இருக்கின்றது போல இந்த சிக்கன்குனியா நோய்க்கும் நாங்கள் நுளம்புகளினால் பரவுறதை தடுக்கிறதுக்கான எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டி வரும். முதல்ல நாங்கள் சொல்லுவோம் மொஸ்கிட்டோ நெட் பாவிக்க சொல்லி நுளம்பு வலைகளை பாவிங்க, அதே போல் தோள்களில் அந்த ரிப்பலண்ட்டை பூசிவாங்க, அதே போல் எங்கள் மாதிரி சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்தல், அத்துடன் நாங்கள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அதுகளை ஒழுங்காக செய்கிறது, இந்த மாதிரியான மிகவும் அழகாக அந்த தடுப்பு முறைகளை பின்பற்ற வேண்டி வரும். ඔබේ ප්‍රඥාව අවදි කරන්න අමෘතා